ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7 ஓகேங்களா, தமிழ் நியூ சிலபஸ்வே யூனிட் 7ல் கவராக இருக்க சி இளங்குவனார் அவரை பற்றி தான் பாதிக்க போகிறோம். இந்த சி இளங்குவனார் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவராக இருக்க மாட்டார். நான் கொடுக்குறது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். வாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறப்பு ஓகேங்களா, 10/3/1910 வந்து பிறந்திருக்காரு. இவருடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா வாய்மைமேடு, தஞ்சை திருத்துறைப்பூண்டி. பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவேலுதேவர், ரத்தினம் அம்மாள். பணி நூலாசிரியர், இதழாசிரியர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் ஓகேங்களா. லக்ஷ்மணன் என்ற பெயரை ஓகேங்களா, இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் ஓகேங்களா. லக்ஷ்மணன் என்ற பெயரை சாமி சிதம்பரனார் இளங்குவனன் என மாற்றினார். யார் மாற்றினது அப்படிங்கிறத கேட்பாங்க. சாமி சிதம்பரனார் அவங்க தான் மாற்றியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1936 தமிழ் வித்வான் பட்டம் பெற்றார். அதே மாதிரி 1936லேருந்து 43 வரைக்கும் பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் தமிழாசிரியராக இருந்திருக்காங்க. 1945லேருந்து 65 தேத்தி அந்து கல்லூரி, விருதை செந்தில் குமார நாடார் கல்லூரி, மதுரை தியாகராஜர் கல்லூரி. இந்த 3 கல்லூரிகளிலும் தமிழ் துறை தலைவர். அந்த டிஃப்ரெண்ட் வருஷத்தில் 45, 65க்குள்ள இந்த 3 கல்லூரியிலும் தமிழ் துறை தலைவராக வந்து இருந்திருக்காங்க, அதாவது ஹெச்ஓடி. 1962 பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கினார். இவர் எந்த கழகம் தொடங்கினார் பார்த்தீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கினார். 1965 ஓகேங்களா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்று பின் விடுதலை ஆனார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவரில் இளங்குவனாரும் ஒருத்தர் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 67, 68 மாநில கல்லூரியில் தலைமை தமிழ் பேராசிரியராக பணி ஓகேங்களா. இது திரும்ப வந்து 67, 68லையும் மாநில கல்லூரியில் வந்து தலைமை தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. 68 to 70 வந்து பார்த்திங்கன்னா உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர். எந்தெந்த காலேஜ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, பல்கலைக்கழகம் கல்லூரி அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஸ்கூல்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு அது மாதிரி பார்த்துக்கோங்க. எந்தெந்த வருஷம் எந்தெந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ் எங்கே வந்து தமிழ் துறை தலைவராக இருந்தார் அப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. பேராசிரியராக எங்கெல்லாம் ஒர்க் பண்ணார், தமிழ் துறை தலைவராக எங்கே இருந்தார் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான பார்த்துக்கோங்க. தொல்காப்பியத்தின் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்காரு. தொல்காப்பியன் எனும் புனைப்பெயரையும் வச்சிருக்காரு. புனைப்பெயர் வந்து அவருக்கு இருக்குது. தொல்காப்பியன் அப்படிங்கிற புனைப்பெயரும் அவர் வந்து வச்சிருக்காரு. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்திருக்காரு ஓகேங்களா. தொல்காப்பியத்தில் வந்து இருந்த ஈடுபாடு வந்து பாருங்கள், தொல்காப்பியத்தை வந்து ஆங்கிலத்திலே வந்து மொழிபெயர்ந்திருக்காரு. இந்த ஆங்கிலத்தை மொழிபெயர்ந்த பற்றி ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரைகளும் வந்து எழுதியிருக்காரு. இவரிடம் பயின்ற மாணவர்களில் கலைஞர் மு கருணாநிதியும் ஒருவர். பார்த்தீங்களா, இவரோட மாணவர் தானா மு கருணாநிதி அவங்களும் அவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கிய செம்மல், செந்தமிழ் மாமணி என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் ஓகேங்களா. பாருங்கள், இவருக்கு சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண செம்மல் செந்தமிழ் மாமணி அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மணன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 3/9/1973 இயற்கை எழுதிட்டாருங்க ஓகேங்களா. அப்போ வந்து 1910 பிறந்துட்டு 1973 இறந்துட்டார். பார்த்தீங்கன்னா ஒரு 63 வருஷம் தான் இவருடைய லைஃப். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூட்கள், இவர் எத்தனை நூட்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பார்ப்போம். எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார், எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம். மேலே பார்த்தோம் தொல்காப்பியத்துக்கு இவர் மேலே எவ்வளோ தொல்காப்பியத்து மேலே இவருக்கு ஆர்வத்தை பார்த்துக்கோங்க. இலக்கியம் கூறும் தமிழ் அறிஞர்கள், கரும வீரர் காமராஜர். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இளங்குவனாரை வந்து இந்த ஒரு பேஜ் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது இவரின் தன் வரலாற்று நூல் ஓகேங்களா. என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது இவருடைய தன் வரலாற்று நூல், அதாவது சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த நூல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ அந்த யூனிட் 7ல் கவர் ஆகிற அறிஞர்களுடைய அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.